ஸ்ரீ பிரகல் நாயகி உடனுரை ஆருத்ரா கபாலீஸ்வரர் திருக்கோயில் மடவிளாகம். முழுமையான ஆன்மீக தகவல்கள், திருக்கோயில் அறிமுகம் மற்றும் அமைவிடம். ஸ்ரீ பிரகல் நாயகி உடனுர ஆருத்ரா கபாலீஸ்வரர் திருக்கோயில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வாப்பினி ஊராட்சியில் உள்ள மடவிளாகம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. கொங்கு நாட்டின் அமைதியான சூழலில் அமைந்துள்ள இத்திருத்தலம் கொங்கு மண்டலத்தின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய கற்கோயில்களில் ஒன்றாகும். தல வரலாறு மற்றும் தல புராணம். இக்கோயில் மூலவர் ஸ்ரீ ஆருத்ரா கபாலீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இறைவன் கை ஓடி ஏந்திய நிலையில் பச்சை நிற கலசத்துடன் காட்சி தருவதால் இவருக்கு பச்சோட்டு ஆவுடையார் என்ற சிறப்பு பேரும் உண்டு. சோழ பேரரசர்கள் காலத்தில் இக்கோயில் திருப்பணிகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டது. மூலவர் மற்றும் அம்பாள் சிறப்புகள். மூலவர் ஸ்ரீ ஆருத்ரா கபாலீஸ்வரர் சிவலிங்க திருமேனியாக கிழக்கு நோக்கி கம்பீரமாக எழுந்தருளியுள்ளார். அம்பாள் அருள்மிகு ஸ்ரீ பிரகல் நாயகி தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருளாட்சி புரிகிறாள். அன்னையின் புன்னகை பூத்த திருமுகம் பக்தர்களின் மனக்கவலைகளை போக்கும் வல்லமை பெற்றது. சைவ மற்றும் வைணவ நல்லிணக்கம். இத்தலத்தின் மிக முக்கியமான தனி சிறப்பு சைவமும் வைணவமும் இணைந்து விளங்கும் அமைப்பாகும். சிவன் கோயில் வளாகத்திற்கு அருகிலேயே ஸ்ரீ சீதேவி பூதேவி சமேத ரகுபதி நாராயண பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. பக்தர்கள் ஒரே இடத்தில் சிவனையும் நாராயணனையும் தரிசித்து அருள் பெறலாம். 12 ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கும் அபூர்வ அதிசயம். இக்கோயிலின் வற்றாத தெப்பக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் அபூர்வ அதிசயம் பிரசித்தி பெற்றது. இக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விபூதி நிரம்பிய மண் கலயம் குளத்தின் அடியில் இருந்து சுயமாக மிதந்து மேலே வரும் நிகழ்வு தொன்றுதோட்டு நடைபெற்று வருகிறது. கட்டடக்கலை மற்றும் சிற்பங்கள். தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் பெரிய கோயில்களின் பாணியில் முழுமையாக கற்பாறைகளால் செதுக்கப்பட்ட சோழர் கால பிரம்மாண்ட சிலாலயமாக இக்கோயில் விளங்குகிறது. மண்டபத் தூண்களில் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளும் சுவர்களில் தொன்மையான தமிழ் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. குலதெய்வ சிறப்பு மற்றும் வழிபாட்டு முறைகள். கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த தோடை, கண்ணந்தை, காடை, கீரை உள்ளிட்ட பல்வேறு குலங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இக்கோயில் பிரதான குலதெய்வமாக விளங்குவதோடு முடி இறக்குதல், காது குத்துதல் மற்றும் பொங்கல் வைத்தல் போன்ற வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. கோயில் திறந்திருக்கும் நேரங்கள். இக்கோயில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். பிரதோஷம், சிவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் நாள் முழுவதும் நடை திறக்கப்பட்டிருக்கும். ஸ்ரீ சீதேவி பூதேவி சமேத ரகுபதி நாராயண பெருமாள் சிறப்புகள். ஸ்ரீ ஆருத்ரா கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் அருகிலேயே அருள் பாலிக்கும் ஸ்ரீ சீதேவி பூதேவி சமேத ரகுபதி நாராயண பெருமாள் திருக்கோயில் இத்தலத்தின் ஆன்மீக செறிவை மேலும் கூட்டுகிறது. இங்கு மகாலட்சுமி தாயார், ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஆழ்வார்களுக்கு தனிச்சன்னதிகள் அமைந்துள்ளன. பங்குனி மாத திருவிழாவின் போது சிவன் கோயிலின் சோமாஸ்கந்தர் மற்றும் பெருமாளுக்கு ஒரே நேரத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவதும், தொடர்ந்து சிவன் மற்றும் பெருமாள் தேர்கள் ஒன்றாக ஒரே வீதியில் பவனி வருவதும் தமிழ்நாட்டின் மிக அபூர்வமான சைவ வைணவ நல்லிணக்க காட்சியாகும். மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் இக்கோயிலின் முதன்மை பெருவிழாவாகும். மேலும் மகா சிவராத்திரி, பிரதோஷ வழிபாடு, நவராத்திரி விழா மற்றும் தைப்பூசம் ஆகிய தினங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. கோயில் சென்றடையும் வழித்தடங்கள். இக்கோயில் காங்கேயத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னிமலையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பூரிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருகிலுள்ள இரயில் நிலையங்கள் ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகும். பக்தர்களுக்கான வசதிகள் மற்றும் ஆலோசனைகள். நகரத்தின் இரைச்சலின்றி அமைதியான கிராமப்புற சூழலில் அமைந்துள்ளதால் தியானத்திற்கும் ஆன்மீக அமைதிக்கும் மிகச்சிறந்த இடமாகும். இக்கோயில் வரும் பக்தர்கள் அருகிலுள்ள சென்னிமலை மற்றும் சிவன்மலை முருகன் கோயில்களையும் தரிசித்து செல்லலாம். இந்த அற்புத வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். கோல்ட் பீகாக்ஸ், நன்றி, வணக்கம். சிவன் கோவில் 4 யுகமாக இருக்கிறதாக பெரியவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது கிருதயுகத்தில் பிரம்மா பூஜை பண்ணதுனால பிரம்மா கமலவல்லி பிரம்ம கபாலீஸ்வரர். 2வது யுகத்தில் கிருதயுகம். திரேதாயுகத்தில் இது மாதிரி காமதேனு பூஜை பண்ணதுனால காமதேனு பூஜை பண்ணப்போ கபாலீஸ்வரர் பெரிய நாயகி. 3வது யுகத்தில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில்
மார்க்கண்டேய ரிஷி பூஜை பண்ணியிருக்கிறார். அதனால் அப்போ வந்து ஆருத்ர கபாலீஸ்வரருங்கிறது 3வது விபத்து. 4வது பார்வதி தபசு பண்ணி எழுதினால பார்வதிக்கு தீர்த்தம் சுனை நெகத்தினால கீறி தீர்த்தம் எடுத்து கொடுத்ததாக அதை பார்வதிபுரம் 4வது விபத்துக்கு. பார்வதிபுரத்தில் தான் ஆருத்ர கபாலீஸ்வரர் பிரகல்நாயகி அம்பிகா சமேத ஆருத்ர கபாலீஸ்வரர். அதாவது திருக்கடையூர் செய்கிறது இது மாதிரி 60வது மணி விழா போக்குவரத்து எல்லாமே இங்கே சிவன் செய்வாங்க. ஆயுஷ் யோகமும் போக்குவரத்து இது மாதிரி நல்ல இதெல்லாம் முகூர்த்தங்க கல்யாணங்கள் எல்லா விசேஷமே நடக்குது. வெளியிருந்து வர்றதுக்கு எல்லாத்துக்கும் கோயில் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு இந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குதுன்னு வர்றவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது கொங்கு நாடு காங்கேய நாட்டில் கொங்கு 24 நாட்டில் காங்கேய நாடு தலை சிறந்த நாடாக பாடலில் வருது. அதாவது வந்து அகிலாண்டபுரம் அகத்தீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி சமேத அகத்தீஸ்வரர் அகிலாண்டபுரம். 2வது காங்கேய, 2வது வள்ளியரசல் பெரியநாயகி அம்பிகா சமேத மாந்தீஸ்வரர். 3வது பங்கைய செல்வி அம்பிகா சமேத காடையீஸ்வரர். 4வது சிவன்மலை நல்லமங்கை அம்பாள் சமேத பால்வண்ணீஸ்வரர். 5வது வந்து கீரனூர் அகிலாண்டீஸ்வரி சமேத ஆதீஸ்வரர் கீரனூர். 7வது நமது பார்ப்பதி பிரகல்நாயகி சமேத ஆருத்ர கபாலீஸ்வரர். 8வது பரஞ்சேர்வழி நல்லமங்கையம்பாள் சமேத காடியூர். அடுத்து மருதுரை பட்டீஸ்வரர் பச்சநாயகி பட்டீஸ்வரர். பேரூர் நொய்யலாத்தோட கரையில் இருக்குது பேரூருக்கு அடுத்து அதான் மருதுரை. மருதுரைக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நத்தக்காடியூர் ஜெயங்கொண்டீஸ்வரர் நல்லமங்கையம்பாள் சமேத ஜெயங்கொண்டீஸ்வரர். அப்புறம் வந்து முத்தூர் அதில் வந்து கண்ணபுரத்தில் வந்து ஊர்கண்ணை மாந்தீஸ்வரர் வித்தக செல்வி வள்ளி கண்ணபுரம். அப்புறம் வந்து அதுக்கடுத்து இந்த மங்களப்பட்டி வருவோமா முத்தூர் சோழீஸ்வரர் செய்த பெரியநாயகி அம்பிகா சமேத சோழீஸ்வரர் முத்தூர். இது மாதிரி 12 சிவன் கோவில், 12 பெருமாள் கோயில், 12 கிராம தேவதை அதாவது நம்ம பார்ப்பதியில் எடுத்துட்டால் பெரியநாயகி அம்மன், பரஞ்சேர்வழியில் எடுத்தால் கரியகாளி அம்மன், கீரனூரில் செல்வநாயகி அம்மன். இது மாதிரி நம்மளதை வந்து வள்ளியரசல் அழகுநாச்சி அம்மன். 12 கோவில் அதாவது கிராம தேவதைகள், 12 சிவன், 12 பெருமாள், 12 கோவிலுக்கு சேர்ந்து 96 குலம் வேளாள கவுண்டர்கள். அதில் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு 6 குலம் 7 குலம் இப்படி இருக்குது குலத்துக்காரர்கள். அந்தந்த இதில் அவங்க விசேஷங்கள் செய்வாங்க. கோவில் கல்யாண முகூர்த்தங்கள் ஆயுஷ்வாமம் நம்ம சொனை தீர்த்த விசேஷமானதுனால 60ஆம் கல்யாணம் ஆயுஷ்வாமங்கள் இந்த ஹோமம் போக்குவரத்து பூஜைகள் எல்லாமே இங்கே செய்கிறது உண்டு. அதே மாதிரி ரகுபதி நாராயண பெருமாள்ங்கிறதுல அது 4 யுகமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆதி நாராயண பெருமாள், அனந்த நாராயண பெருமாள், வீரநாராயண பெருமாள். இந்த கலியுகத்தில் ரகுபதி நாராயண பெருமாள், ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ரகுபதி நாராயண பெருமாள். பெருமாள் வந்து தத்துவ பூஜைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தமிழில் வந்து தத்துவ பூஜை, சம்ஸ்கிருதத்தில் ஸ்வீகாரம்னு சொல்கிறது. அதனால் அவங்க ஜாதக ரீதியாக ஏதாவது இதாக இருந்ததுனால் கண்டங்கள் போக்குவரத்து இதாக இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே வந்து சாமிக்கு நெல் மேலே வச்சு ஒரு சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணி 108 தீபங்கள் போட்டு இது பண்ணால் அவங்களுக்கு நல்லா இதாகுது, நல்லா க்ஷேமமாக இருக்காங்க. ரொம்ப முடியாத இதெல்லாம் கூட நல்லா ஆயிடுச்சு. மயிலாப்பூரிலும் கபாலீஸ்வரர் சுவாமி இருக்கிறாரு. அங்கே வந்து மயில் பூஜை பண்ணதுனால கபாலீஸ்வரர்னு அம்பாலே வந்து மயில் ரூபத்தில் பூஜை பண்ணனால மயிலாப்பூரில் வந்து கபாலீஸ்வரர் இருக்கிறாரு. அங்கே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பூம்பாவைன்னு சொல்லி ஒரு பெண்ணு பாம்பு கடித்து இறந்து போயிட்டான். அந்த அஸ்தியை எடுத்து வச்சிருந்து அந்த பங்குனி புத்தகத்தார்னு சொல்லி அவர் வந்து அந்த அஸ்தியை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியதுனால அங்கே வந்து அந்த பொண்ணு உருவத்தோடு வந்தது. அந்த சுவாமி பேரும் வந்து ஆருத்ர கபாலீஸ்வரர்னு பேர். பிரம்ம அம்பிகையே நீயே போற்றி, கல்யமானுடன் பிறந்த காரணியே போற்றி, பர்வதா ஈஸ்வரருக்கு பச்சையோட்டில் அன்னமிட்ட பெரிய நாயகியே போற்றி, பிரம்மகத்தி தோஷம் தீர்ப்பாய் போற்றி. ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ரகுபதி நாராய பெருமாள் கோவிலில் ராமர் பூஜை பண்ணனால இங்கே வந்து பரிகார பூஜைகள்லாம் நிறையா நடந்துட்டு இருக்குது.
தத்து பூஜையெல்லாம் வந்து இங்கே ரகுபதி நாராய பெருமாள் மடவிழாவில் ரகுபதி நாராய பெருமாள் கோவில் தத்து பூஜைகள் நிறையா பரிகார ஜாதக ரீதியாக தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகி இருக்குது. அதனால் இங்கே வந்து மகாலட்சுமி சன்னதி இருக்குது, ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ரகுபதி நாராய பெருமாள் சன்னதி இருக்குது, பக்த ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, அப்புறம் 4 ஆழ்வார்கள், ராமானுஜர், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரிய ஆழ்வார் இருக்கிறாங்க. பூஜை நடந்துட்டு இருக்குது. கருட பஞ்சமி பூஜையும் ஏகாதசி பூஜையும் விசேஷமாக இங்கே கோவில் நடந்துட்டு இருக்குது. வைகுண்ட ஏகாதசி வருஷத்தில் விசேஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே பங்குனி உத்தரம் தேர் திருவிழாவும் நல்ல விதமாக நடந்துட்டு இருக்குது. அப்புறம் பக்தர்களுக்கு வந்து அருள் பாவிச்சுட்டு நல்ல விதமாக எல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் நடைபெறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ரகுபதி நாராய பெருமாளை வந்து கும்பிட்டா குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கிறது. அதே வந்து அரசினால் பாதிக்கப்பட்டவங்க வந்து டெய்லி வந்து புண்ணிய நாளைக்கு வந்து பக்தர்கள் வந்து 27 தடவை வந்து ரகுபதி நாராய பெருமாள் கோவில் வந்து சுற்றி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு போனால் ரொம்ப புண்ணியம், நல்ல முன்னேற்றம், நல்ல செல்வாக்கு, பூமி வாங்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். அதனால் இங்கே ரகுபதி நாராய பெருமாள் வந்து ரொம்ப சாநித்தியமாக இருக்கிறாரு. பக்கத்தில் வந்து ஆருத்ர கபாலீஸ்வரன் சொல்லி சிவன் கோவில் இருக்குது. அங்கே வந்து பிரகல்நாயகி, பெரிய நாயகி என்கின்ற பிரகல்நாயகி என்ற அம்பாள் இருக்கிறாங்க. கல்யாண சுப்பிரமணிய வள்ளி தேவ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறாங்க. நெகபுஷ்கனி தீர்த்தம் சொனையில் சிவனுக்கு பின்னாடி நெகபுஷ்கனி தீர்த்தம்னு சொல்லி தீர்த்தம் இருக்குது. அது வந்து கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் இங்கே வந்து தீர்த்தங்கள் வந்து இங்கேருந்து எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆண்டு விழா, கோயில் ஆண்டு விழாவுக்கு வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. தீர்த்தங்கள்லாம் விட்டு அந்த கோயிலுக்கும் சாநித்தியம் உண்டாகுது. இந்த கோயிலும் நல்ல சாநித்தியமாக இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து சிவபெருமான் வந்து பிச்சை வாங்க வந்தாங்க. பிரம்மகத்தி தீபாய் போற்றி அப்படின்னு ஒரு திருமரம்பூண்டி இருக்கக்கூடிய கோயிலில் வந்து பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். அதே வந்து நம்ம அங்கே அதை விட்டுட்டால் மடவளாகம் வந்து பெருமாள் கோவில் பக்கத்தில் வந்து பெரிய நாயி அம்மன் கோவிலில் வந்து பிரம்மகத்தி தோஷங்கள் நிவர்த்தியாகும், கட்ட தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். பக்கத்தில் அங்காளம்மன் கோவில் இருக்குது. அது வந்து ரொம்ப சாநித்தியமான கோவில். அங்கேயும் வந்து வருஷத்தில் ஒரு தடவை வந்து குண்டங்கள் இறங்குறாங்க. சிவராத்திரி டைம் குண்டங்கள் இறங்குறாங்க. அங்கேயும் நல்ல விசேஷ பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால் இங்கே வந்து சுவாமி வந்து கும்பிட்டு போனால் பிரம்மகத்தி தோஷங்கள், உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நிவர்த்தியாகி குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கலாம். பக்கத்தில் வந்து தாந்தோணி ஈஸ்வரரும் இருக்கிறார். அங்கே வந்து தாந்தோணி ஈஸ்வரர் வந்து கும்பிட்டு போனால் ரொம்ப முன்னேற்றங்கள் உண்டு. பக்கத்தில் பைரவர் இருக்கிறார். பைரவரை அஷ்டமி பூஜைகள் நடந்துட்டு இருக்குது. சஷ்டி பூஜைகள் நல்லா நடந்துட்டு இருக்குது. பங்குனி உத்தரத்தன்னைக்கு 5 தேர் மடவிழாகத்தில் 5 தேர் புறப்பாடு. அதனால் இந்த மாதிரி இங்கே வந்து சாமிக்கு வந்து பிச்சை போட்டதுனால தான் இங்கே வந்து பார்வதி தேவி வந்து சிவபெருமானுக்கு பிச்சை போட்டதுனால அம்பிகையே நீயே போற்றி, பெரியமானுடன் பிறந்த காரணியை போற்றி, பர்வதா ஈஸ்வரருக்கு பச்சையோட்டில் அன்னமிட்ட பெரிய நாயகி போற்றி. இன்றைக்கு வந்து அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய மடவிழாக இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வந்து என்றைக்கு கஷ்டங்கள் வராது. சுவாமி கும்பிட்டு போனால் எல்லாமே முன்னேற்றங்கள், நல்ல முன்னேற்றம் உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். பூமி வாங்குறவங்க, வீடு கட்டுறவங்க எல்லாத்துக்குமே நல்ல கிரகதோஷ நிவர்த்தி ஆனவங்க எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். அதே வந்து ரகுபதி நாராய பெருமாள் தத்து பூஜைகள் நிறையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே பக்கத்தில் சிவன் கோயிலில் வந்து 60ஆம் கல்யாணம், அப்புறம் வந்து ஆயுஷ் ஹோமங்கள், கல்யாணங்கள் எல்லாம் நிறையா நடந்துட்டு இருக்குது. அதனால் நிறையா பேர் வந்து இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நன்றி சாமி, நன்றி. சிவாய் நம. சிவாய் நம. ஓம் நம சிவாய். சிறப்பு நிகழ்வுகள் கோல் பீகாக்ஸ் மீடியா யூடியூப் சேனல். நன்றி.
இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் சென்றடைய நண்பர்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோல் பீகாக்ஸ் மீடியா இணைந்திருங்கள். நன்றி.